மனிதர்கள் தன்னோடு பேசவும் பழகவும் அவரிடத்திலிருந்து நேரடியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் நம்மை போல ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்து வந்தார். அப்பொழுது அவருக்கு பெயர் இயேசு கிறிஸ்து. மனிதனை பாவத்திலிருந்து ரட்சிக்கவும் வியாதி வேதனை சாபக்கட்டிலிருந்து விடுதலையாக்கி அவனை மகிழ்விப்பதற்கு தான் இயேசு வந்தார். பண்டிகையின் சந்தோஷம் என்பது நமக்கு நாமே சந்தோஷப்படுத்திக் கொள்வது அல்ல, இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்தி பார்க்கிறதா உண்மையான சந்தோஷம். அதுதான் ஏன் சொல்றார், ஒரு ஏழைக்கு நீங்க உதவி செய்தா எனக்கே செய்தீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த வாலிபர் உலகம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகள் தோறும் வெளியாகி வருகிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்க அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீங்க. இந்த மாதம் ஒரு சிறப்பு மாதம், கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாடுகிற மாதம். அதனால இந்த எபிசோட் ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் எபிசோடாக இருக்க போகிறது. முதலாவதாக நல்ல ஒரு கிறிஸ்மஸ் பாடலை நம்ம கேட்க இருக்கிறோம். வாங்க பாடலை கேட்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், பாடலை கேட்டிங்களா? ஆசீர்வாதமாக இருந்துச்சா? நம்மளுடைய வாலிபர் உலகம் நிகழ்ச்சியில நம்ம ஆராதனையும் அனுபவமும் அப்படிங்கிற செக்மெண்ட்ல அநேகருடைய பாடல் பிறந்த கதைகளையும் அனுபவங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டு வருகிறோம். இந்த வாரமும் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ஒருவருடைய அனுபவங்களை குறித்து நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். அவளோட காத்து கொண்டிருக்கிறீங்களா? வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வாலிபர் உலகம் நிகழ்ச்சியின் ஆராதனையும் அனுபவமும் அப்படிங்கிற பகுதிக்கு உங்கள் யாவரையும் அன்போட வாழ்த்தி வரவிருக்கிறேன். ஆராதிக்கிற தேவனுடைய ஊழியர்களுடைய வாழ்க்கையின் அனுபவ சாட்சியையும் ஆராதனையையும் இந்த நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது டிசம்பர் மாதம், கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு நினைவுக்கு வரும். இந்த மாதம் முழுவதுமே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்ததான காரியத்தை நம்ம தியானிப்போம், ஆண்டவரை துதிப்போம். வீட்டில் நட்சத்திரங்கள் போடுவது, இனிப்புகளை பகிர்ந்து கொள்வது, இந்த மாதிரி பலவிதமான காரியங்கள் நிமித்தமாய் நம்முடைய அன்பையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தி கொண்டிருப்போம். ஆனால் கிறிஸ்மஸ் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒன்று, பாடல்கள் பாடி ஆண்டவரை துதிப்பது. வேதத்தில் கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். யார் துதித்தார்? தேவ தூதர்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிறக்கும் போது அவர் குறிச்ச நற்செய்தி அறிவிக்கப்பட்டு தூதர்கள் பாடல் பாடி துதிக்க தொடங்குகிறாங்க. அதனாலதான் கிறிஸ்மஸ் நாட்கள்ல அதிகமாய் பாடல்கள் பாடப்படுகிறது. ஏசப்பா பிறக்கிறாருங்கிறத அறிவிக்கிறதற்கு பாடல்கள் மிக முக்கியமானது. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கிறிஸ்மஸ் பாடல்கள் அதிகமாக கேட்டிருக்கோம். யார் வெளியிடுவா, எப்போ வெளியிடுவா, ஆசையாக காத்து கொண்டிருப்போம். பல வருடங்களாக இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற சத்திரத்தை தேடி ஆல்பம் குழுவினர் இன்றைக்கு நம்மோட வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த சத்திரத்தை தேடி ஆல்பம் எப்படி உருவாச்சு, அதோட சாட்சி என்ன அப்படிங்கிறத நம்மளோட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. நானும் ஆசையாக இருக்கேன், நீங்களும் கேட்க ஆசையாக இருக்கிறீங்களா? வாங்க நம்ம கேட்கலாம். பிரைஸ் தி லார்ட் அங்கிள். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இந்த ஆராதனையும் அனுபவமும் ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கும். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்க. முதலாவதாக இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்கிறோம். அதற்கு அடுத்தாற்போல் சகோதரன் மோகன் சி லாசரஸ் அவர்களுக்கும் அவர்களுடைய குழுவினருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு வந்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இதை நாங்கள் ஒரு பாக்கியமாக கருதுகிறோம். ஸ்தோத்திரம். அங்கிள், இப்போ பாருங்களேன், இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அநேகர் பாடல்களை வெளியிடுவாங்க. ஆனால் சத்திரத்தை தேடி பல ஆண்டுகளாக நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக பாடல் வெளியிடணும்னு பிரயாசப்படுவாங்க, பாடல்களை தயாரித்து வெளியிடுவாங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் எப்படி இந்த பாடல் வெளியிடணுங்கிற ஆசை உங்களுக்கு எப்படி உருவாச்சு? இந்த சத்திரத்தை தேடி எப்படி ஆரம்பிச்சது எங்களுக்கு சொல்லுங்களேன். உங்களுடைய கேள்வி ரொம்ப சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. அதாவது 1990களில் நான் வந்து நடுகுறிச்சி அப்படிங்கிற ஒரு சிறிய கிராமத்தில் இருந்தேன். அப்பொழுது எனக்கு நிறைய நண்பர்கள், அதாவது இசையிலே ஆர்வமுள்ள நண்பர்கள், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நண்பர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அவர்களோடு சேர்ந்து நாங்கள் கன்வென்ஷனில் பாட போவோம், அப்புறம் இசை நிகழ்ச்சி நடத்துவோம், திருமண வீடுகளெல்லாம் பாட போவோம். அப்படியே எங்களுடைய நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தது. அதற்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட 1998 என்று நினைக்கிறேன், எங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது. அதுவும் எங்கள் குழுவிலே ஒரு குறிப்பாக ஒரு சகோதரர், அண்ணன் ஏன் நம்ம ஒரு கேசட்டு வெளியிடக்கூடாது அப்படின்ட்டு வந்தாங்க. அப்பொழுது நானும் யோசித்தேன். அப்பொழுது கிறிஸ்மஸ் பாடல்கள் நிறைய கையில் வச்சுருந்தோம். ஓகே. ஆரம்ப காலத்தில் வந்து எப்படின்னா பிற ராகங்களில் இப்போ வரிகள் எழுதி பாடுவோம். நம்ம கன்வென்ஷன் பாடல் உள்ள மற்ற பாடல்களுடைய ராகங்களை எழுதி பாடி வந்தோம். ஆனால் ஒரு கட்டத்தில் நாங்களே ராகம் அமைத்து பாடல்களை எழுதி, அதே போல் நிறைய கிறிஸ்மஸ் பாடல்கள் இப்போ நானே எழுதி அதை எங்களுடைய நிகழ்ச்சிகளில் பாடுவோம். கேசட்டு போடாமா அப்படிங்கிற கொஸ்டின் வந்தோடனே ரொம்ப உற்சாகமாக இருந்தது. ஆனால் அது நம்மளால் முடியுமா அப்படின்ட்டு யோசித்தோம். இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு நாங்கள் அதை ஒரு சந்தோஷமாக அந்த பணிகளை ஆரம்பித்தோம். இப்போ நான் வந்து நிறைய கிறிஸ்மஸ் பாடல்கள் எழுதியிருக்கிறேன். அதில் ஒரு 10 பாடல் செலக்ட் பண்ணோம். அப்புறம் எங்கள் குழுவிலேயே சிங்கர்ஸ் இருக்காங்க. இப்போ ஜாஃபி என்னுடைய டாக்டரு, அப்புறம்
எம்கே பால் அவர் எங்கள் குழுவில் இருந்தார். நடுக்குறிச்சியில் தான் சின்ன வயசில் இருந்தவர். எங்கள் கூட சேர்ந்து பாடினவர் தான். பாடகர்கள் இருக்காங்க, பாட்டு இருக்குது, பாடகர்கள் இருக்காங்க. அப்புறம் இசை அமைக்கணும் அப்படின்னாச்சுன்னா நாங்கள் ஓரளவு வாசிப்போம். இருந்தாலும் ரெக்கார்டிங்ட்டு போகும்போது அதற்குரிய ஆட்களை அவங்ககிட்ட கொடுத்தா தான் அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ் அவங்க அப்போது எங்கள் கூட கொஞ்சம் இணைந்து இருந்தாங்க. அவங்கள கேட்டபோது அவங்க ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் பண்ணுங்கள், நான் உதவி பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லி பாடல்களை வாங்கி அவங்க இசையமைத்து தந்தாங்க. நாங்களும் ரெக்கார்டிங் தியேட்டருக்குள்ளே போய் அந்த 10 பாடல்களையும் பாடி கேசட் வெளியிட்டோம். ஆமாம், நாங்கள் நம்ம கேசட் போடுறோம், இது யாரை வாங்க போகிறோம் அப்படின்னு ஆரம்பத்தில் நினச்சிருந்தோம். ஆனால் எங்கள் எண்ணங்களை மீறி அது நல்ல ரீச் ஆச்சு. நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த 3 டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் அந்த கேசட் அப்போது. ஏன்னா எங்களுக்கு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. நிறைய இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லேயும் கவர் பண்ணோம். தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட உதவினால கிட்டத்தட்ட இப்போ 16 வால்யூம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம், 16 வால்யூம் ரிலீஸ் பண்ணோம். அதில் 8th வால்யூம் வரைக்கும் கேசட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சிடிஸ் வந்தது. 16வது வால்யூம் முடியும் போது சிடிஸும் நின்று போச்சுது. அதுக்கப்புறம் சாங் எல்லாம் யூடியூப்ல வர ஆரம்பிச்சுது. இருந்தாலும் நாங்கள் அதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். பிரைஸ் காட். ரொம்ப சந்தோஷம் அங்கிள். அந்த காலத்திலிருந்து நல்ல பாடகர்கள் உங்களோட ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாரு. அது உருவாக்குற ப்ராஜெக்ட்லேயும் ஆண்டவருடைய கிருபையை பார்க்க முடியுது. சாதாரண விஷயம் கிடையாது. தாளந்துகள் இருக்கிற எல்லாருமே பிரபலமாகி விடுறது கிடையாது. ஆண்டவர் அந்த ஆட்களை இணைச்சி அந்த திட்டத்தை கொடுத்து அதை ஆசீர்வதிக்கிறத பார்க்க முடியும். நிச்சயமா. ஓகே அக்கா, நீங்கள் சொல்லுங்களேன். நீங்கள் இந்த சத்திரத்தை தேடியில் உங்கள் அனுபவம் எப்படி, எப்பயிலிருந்து நீங்கள் பாட ஆரம்பிச்சிங்க, ஆண்டவர் எப்படி உங்களை இந்த பாடல் ஊழியத்தில் வளர்த்தினார்னு சொல்லுங்களேன். ஆக்சுவலாக நான் வந்து பை காட்ஸ் கிரேஸ் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே இந்த விபிஎஸ் சண்டே கிளாஸ்க்கெலாம் எவ்ரி இயர் நம்ம டைசஸ்லேருந்து ஒரு கேசட் போடுவாங்க. அதில் வந்து டேடி என்ன சாங் கம்போஸ் பண்ணுறாங்களோ அதை எனக்கு நல்லா படிக்க சொல்லி தருவாங்க, அதை பாடுவேன். ஸோ இப்படி கோரஸ் தான் பாடிட்டு இருந்தேன். 96, 97 தான் இந்த ஒரு பெரிய சாங் ஒன்று பாடுற மாதிரி அந்த லெவலுக்கு அப்போ தான் வாய்ஸ் வந்து பிரேக் ஆகி மாறிச்சு. அந்த குழந்தை வாய்ஸ்லேருந்து மாறி அப்போ அந்த சாங் பாடியிருந்தேன். அதிசய இயேசுன்ட்டு ஒரு கசட் ஃபஸ்ட்டு நாங்கள் ஒன்று டாடியும் பெரியப்பாவும் சேர்ந்து போட்டாங்க. அதில் தான் ஃபஸ்ட்டு பாடியிருந்தேன். சகை ஆயக்காரன் அப்படின்னு ஒரு சாங்கு. அப்புறம் 1998 தான் இந்த மாதிரி நம்ம கிறிஸ்மஸ் டைம், ஏன்னா கிறிஸ்மஸ்னாலே கேரல்ஸ் சாங்ஸ் தான். அப்போது டேடி வந்து நிறைய கிறிஸ்மஸ் சாங்ஸ் எழுதி வச்சுருந்தாங்க. அப்போ அதை நம்ம கேசட்டாக போடலாம் அப்படின்ட்டு தான் இந்த சத்திரை தேடி ஃபஸ்ட்டு பிகின் பண்ணோம். இதுக்கு ஒர்க் வந்து ஜூலைலே ஆரம்பிச்சிருவோம். ஜூலைனா இப்போ வந்து ஒரு சாங்க்கு 1 month ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ சத்திரை தேடி கேசட்னா 10 songs, அப்போ 10 சாங் கம்போஸ் பண்ணி அதுக்கு டியூன் போட்டு லிரிக் எல்லாம் நம்ம ஃபைன் டியூன் பண்ணி அப்புறம் 10 சாங்க்கு நம்ம மியூசிக் போட்டு அதில் டேடி வந்து எனக்கு எத்தனை சாங்கு, அது என்னோட இது ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு எப்படி வேர்டிங்ஸ் கொண்டு பார்த்து எழுதுவாங்க. இந்த மாதிரி வேர்டிங்ஸ்னால் இவளுக்கு பாடுறதுக்கு நல்லாயிருக்கும், இந்த மாதிரி டைமிங் உள்ள சாங்ஸ் நல்லாயிருக்கும்ன்ட்டு எத்தனை குரூப் சாங், எத்தனை சோலோ சாங், பவுல் அண்ணே, அப்போ எம்கே பால் அவங்களுக்கு என்ன சாங் அப்படிங்கிறது டிசைட் பண்ணி நியர்லி ஒரு 3 months இதுக்கு ஒர்க் பண்ணுவோம். ஜூலைலே ஆரம்பித்தாதான் நியர்லி செப்டம்பரில் நமக்கு அந்த ஒர்க் எல்லாம் முடியும். அப்புறம் டெனிஸ் ஃபாதர் தான் இதுக்கு மியூசிக் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் அவங்க தான் நிறைய வால்யூம்ஸ் பண்ணி சாங் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஒரு சாங்கை. ஏன்னா அதுக்கு அப்போல்லாம் இப்போ வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துடுச்சு. அப்போது வந்து மதுரையில் தான் போய் ரெக்கார்ட் பண்ணுவோம். இப்போ ரெக்கார்டிங்க்கு அங்கே காலையில் விடிய காலம் கிளம்பி போயிடுவோம். போனால் முதல்ல 10 சாங்க்கும் ஃபாதர் வந்து மியூசிக் ஏற்றுவாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு சாங்காக ரெக்கார்டிங் ஆரம்பிக்கும். விடிய ஒவ்வொரு சாங்காக பாடி அது அப்போ வந்து வீடியோஸ் கிடையாது, ஒன்லி ஆடியோ சிடிஸ் தான். அதை முடிச்சு அப்புறம் மிக்ஸ் பண்ணி வந்து அதுக்கப்புறம் அதை மாஸ்டரிங் பார்த்து ஃபைனல் பண்ணி ஒரு பெரிய ப்ராசஸ். அது நிறைய ஹார்ட் ஒர்க். அதில் வந்து ஒரு கசட்னா 10 சாங், 10க்கும் லிரிக் போட்டு டியூன் பண்ணி அதை மிக்ஸ் மாஸ்டர் பண்ணி வெளியில் வர்றது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். ஆண்டவருடைய கிருபையினால தான் அது முடிஞ்சுது.
பை காட்ஸ் கிரேஸ் அந்த ஃபஸ்ட்டு சாங் தேவகுமாரன் இயேசு தேவலோகம் திறந்தார், அதுதான் ஃபஸ்ட்டு சாங்கின் சத்திரத்தை தேடி நான் பாடியிருப்பேன். அது ரொம்ப நல்ல சாங், பெஸ்ட் சாங். அதுதான் இப்போ உள்ள 16 வால்யூம்லேயுமே அந்த சாங் தான் ரொம்ப நல்லா இருக்கும். நிச்சயமாக்கா, அந்த பாட்டு கேட்கும் போதேமா ஒரு ஹாப்பினஸே வரும். தேவகுமாரன் இயேசு தேவலோகம் துறந்து, அதுதான் ஃபர்ஸ்ட் சாங் சத்திரத்தை தேடியில. அது டாடி சொன்ன மாதிரி அந்த சிடி ஃபர்ஸ்ட் சிடி நல்லா ரீச் ஆச்சு. காரணம் வந்து அந்த டியூன் வந்து ரொம்ப கேட்சியா இருக்கு, ஈஸியா மக்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப டஃப்பாக இல்லாமல் எல்லாருமே எளிதாக பாடக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இயர் எப்போ நம்ம அதை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய ஃபோன் கால்ஸ் வரும், எப்போ வரும் சத்திரத்தை தேடி அப்படின்னு. அதுக்காகவே நம்ம ரெடி பண்ணணுங்கிற மாதிரி ஒரு வரும். உண்மையிலே காட்ஸ் கிரேஸ் தான் ஆண்டவருடைய திட்டம். முதல்ல நம்ம ஆரம்பிக்கும் போது இவ்வளோ வால்யூம்ஸ் போடுவோம் அப்படின்ட்டே நாங்கள் நினைக்கல. பட் பியூர்லி காட்ஸ் வில் அண்ட் ஹிஸ் கிரேஸ். நிச்சயமாக்கா, நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஆண்டவருடைய பெரிதான கிருபை தான். அநேகர் வந்து எங்கே ஃபாலோ பண்ணலான்னு தேடிட்டு இருக்கையில் நம்மளை ஃபாலோ பண்ணுற ஜனங்களை உருவாக்குறது பெரிய கஷ்டமான விஷயம். இப்போ நம்ம ஆண்டவர் கொடுக்குற பாடல்களை நம்ம வெளியிடும்போது நம்ம சிடி எப்போ வரும்னு அவங்களை கேட்குறாங்கன்னா அவங்க அதை பார்த்து ப்ராக்டிஸ் அவங்க பண்ணணும், பண்ணிட்டு கேரல்ஸில் போய் பாடணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. ஸோ அந்த அளவுக்கு ஆண்டவர் அதை ஆசீர்வதிச்சிருக்கிறார். பார்க்கும்போதே அந்த டிஃப்ரெண்ட் ஃபீல் எல்லாம் உருவாகிறது. ஏன்னா எல்லாருமே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டான்ஸுக்காக இல்லை ஏதோ ஒன்றுக்காக கிறிஸ்மஸுக்கு கொண்டாட்டம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க வேளையில் வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தை, அவரோட பிறப்பின் நற்செய்தி தெளிவாக போகணும் அப்படிங்கிற விதத்தில் இந்த சத்திரத்தை தேடி அமைஞ்சிருந்தது. அதுவுமே எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அண்ணா நீங்கள் சொல்லுங்கள், எப்போ ஜாயின் பண்ணீங்க? நீங்கள் இந்த தரிசனத்தில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதை ஷேர் பண்ணுங்கள். 2006ஆம் வருடத்தில் இந்த தரிசனத்தில் நானும் ஒரு அங்கமாக இணைய ஆண்டவர் இயேசு கிருபை செய்தார். சிறு வயதிலிருந்து ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று தனியாத ஒரு தாகம், ஒரு வேட்கை கர்த்தர் கிருபையாக தந்தபடினால, ஆண்டவரே என்னுடைய திருமணம் வாழ்க்கையிலும் அதற்கு பின்பதாகவும் இன்னும் அதிகமாய் உண்மை நான் அறிவிக்கணுங்கிற ஒரு தாகம் இருந்தபடினால அதிகமாய் ஜெபித்தேன். ஆமாம், அருமையான ஒரு நல்ல இசை குடும்பம், இசையின் மூலமாக அவருடைய நாமத்தை உயர்த்துகிற அறிவிக்கிற குடும்பத்தில் கர்த்தர் என்னை இணைத்தார். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் அநேகர் உண்டு. அதில் நான் பிரதானமாய் கருதுவது அன்பு தகப்பன் மோகன் சிலாசரஸ் அவர்களை தான். என்னுடைய சிறு வயதிலேயே அவங்களுடைய செய்திகளை நான் அதிகமாக கேட்டு ஆண்டவருக்குள்ள பலப்பட்டபடியினால, ஆண்டவரே இதை நான் தொடர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையில் இந்த அன்பு குடும்பத்தோடு கர்த்தர் என்னை இணைத்தார். முதலாம் வருகைய பாடலின் மூலமாக சத்தியத்தை சத்தியமாக தெளிவாய் அறிவிப்பதற்கு அன்பு குடும்பத்தவரோடு கூட இணைத்தார். ஆண்டவர் கிருபையாக அடியனுக்கும் இந்த சத்திரத்தை தேடியில சில பாடல்கள் எழுதுவதற்கு கிருபை செய்தார். இந்த இசைப்பணத்தில் நானும் இணைந்து இயேசுவின் அன்பை அறிந்த அறியாத மக்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். மார்க் 16:15 சொல்லப்பட்டபடி, மத்தேயு 28:18-19-20 சொல்லப்பட்டபடி சகல ஜனங்களுக்கு சுவிசேஷம் என்பது முதலாம் வருகையாக இயேசு பாலகனாக வந்தார், மீண்டும் 2ஆம் வருகையாக வரப்போகிறார் என்பது சுவிசேஷம். இதை இந்த அன்பு குடும்பத்தோடு கூட இணைந்து செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். ரொம்ப சந்தோஷம் அண்ணே. சரி அங்கிள், நீங்க சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் கிறிஸ்மஸுக்கு சாங் வெளியிடும் போது ஆல்பம்னா நிறைய டைட்டில் யோசிப்பாங்க. இப்போ நீங்க அழகா சத்திரத்தை தேடின்னு ஒரு டைட்டில் வச்சிருந்தீங்க. ஏன்னா எல்லாரும் கிறிஸ்மஸ் அப்படின்னா ஏசு கிறிஸ்து பிறந்தாரு, கடவுளா வந்துட்டாரு, எது இல்லாமோ தேடுவோம்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் பிறந்த சத்திரத்தை தேடிங்கிற டாப்பிக்கே சூப்பரான ஒரு டாபிக். எப்படி ஆண்டவர் அந்த தலைப்பு உங்கள் இருதயத்தில் கொடுத்தார்? இல்லை, அது நாங்கள் நண்பர்களாக அதை யோசித்தோம், என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு. கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக தான் இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய மனசில் தான் தோணிச்சுது. அதாவது முன்னணியில் காண்பீர்கள் அப்படின்னு தான் தூதர்கள் பாடினாங்க. அந்த முன்னணி எங்கே இருந்தது? சத்திரத்தில் உள்ள முன்னணியாக இருந்தது. மேய்ப்பர்கள் அந்த சத்திரத்தை அல்லது சத்திரத்தின் முன்னணையை தேடி சென்றார்கள். ராயர்கள், மூவர்கள் அந்த சத்திரத்தில் உள்ள முன்னணையை தேடி சென்றார்கள். அந்த நட்சத்திரம் அந்த சத்திரத்தை தேடி சென்றது. நாமும் அந்த சத்திரத்தை தேடி செல்வோம், ஆண்டவரை பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிச்சுது. அதனால சத்திரத்தை தேடி அப்படின்ட்டு வச்சோம்.
அந்த தேடிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் தொடர்ந்து நாங்கள் இந்திய மிஷனரி சங்கத்துக்கு ஒரு கேசட் போட்டோம். அந்த கேசட்டுக்கு அறுவடை நிலங்களை தேடி அப்படின்னு பேர் வச்சுருந்தோம். அப்புறம் மகிபனை தேடின்ட்டு ஒரு சிடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பேரும் நான் தான் இது பண்ணது. அதில் உள்ள பாடல் எல்லாம் அந்த கேசட் கோடுன்னு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. பட் அந்த சாங் கோஆர்டினேஷன் மட்டும் எல்லாம் நான் பண்ணேன். மகிபனை தேடி அப்படின்ற ஒரு பேர் வச்சுருந்தோம். பிறகு இப்போ நாங்கள் அதுக்கு அடுத்தாப்புல ஒரு ஜென்ரல் சாங் சிடி வரும்போது ரட்சகரை தேடி அப்படின்னு வச்சுருந்தோம். எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, திருமண பாடல்களை நம்ம போடுவோமே அப்படின்ட்டு ஒரு சிடி ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு மணவாளனை தேடி அப்படி அந்த தேடி சீரீஸ் நிறைய வந்திருக்குது. சத்திரத்தை தேடி தொடர்கிறது. பிரைஸ் காட். நீங்கள் சொல்லும் போது இதுக்குள்ளே இவ்வளோ ஆளாக இருக்கான்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. இப்போ தான் அதை லிங்க் பண்ணி பார்க்குறேன். ரட்சகரை தேடி மணவாளனை தேடி. வாவ், அதில் எவ்வளோ சத்தியம் இருக்குல்ல. மெய்ப்பர்கள் தேடி போகிறாங்க, சாஸ்திரிகள் தேடி போகிறாங்க, நட்சத்திரமும் தேடி போகுது. நீங்களும் ஆண்டவர் பிறப்பை தேடணும்னா நம்ம ஆல்பம் மூலமாக தேடி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு வா, ரொம்ப அழகான தலைப்பு அங்கிள். இப்போ இந்த பாடல்கள் எப்படி நீங்கள் எழுதுறீங்க? எல்லாரும் நினச்சா உடனே பாட்டெலாம் எழுத முடியாது. எதுக்கு மோன தெரிஞ்சவங்களோ தமிழ் இலக்கியம் தெரிஞ்சவங்களோ அப்படிலாம் பாட்டு எழுதிட முடியாது. ஒரு பாடல் உருவாகணும், அது ஜனங்க இருதயத்தை தொடணும், அவங்க அதை திருப்பி திருப்பி பாடணும்னா அதுக்கு ஒரு கிருபை வேணும். ஆண்டவரோட கிருபை, ஆண்டவரோட வழி நடத்துதல் வேணும். இந்த பாடல்கள்லாம் எப்படி எழுதப்படுகிறேன்னு சொல்லுங்களேன். நான் வந்து ஆரம்ப காலத்தில் எங்கள் பிரதர் அதான் கடையனோட பாய்க்கினதன் அவங்க கூடயே தான் இருப்பேன். எப்பவும் அவங்க கூட ப்ரோக்ராம் போவேன். அவங்க நிகழ்ச்சியில் எல்லாத்துலையும் நான் ஹார்மோனியம் வாசிப்பேன். அதனால் நாங்கள் 2 பேரும் எப்பவும் சேர்ந்தா இருப்போம். அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் தான். அவங்க நிறைய பாட்டுகள் எழுதியிருக்காங்க. கிறிஸ்மஸ் காலங்களில் நிறைய பாடல்களை எழுதுவோம். ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸில் கேட்பாங்க பாடல்களை. சார் எங்களுக்கு ஒரு 2 பாட்டு எழுதித்தாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நிறைய சர்ச்சஸில் கேட்பாங்க, நாங்கள் இந்த இடம் கிறிஸ்மஸுக்கு 2 பாட்டு பாடணும், நீங்கள் தான் எழுதி தரணும். இந்த சங்கங்கள், ஆண்களுக்கு சங்கம், பெண்களுக்கு சங்கம், எங்கள் சபையிலே இந்த சங்கத்தில் உள்ளவங்கெல்லாம் ஜேக்கப் நீது இந்த தடவை எப்படியாவது ஒரு பாட்டு எழுதி எங்களுக்கு தந்துரு அப்படி கேட்பாங்க. அப்படி என்கரேஜ்மெண்ட்டில் தான் நான் நிறைய பாடல்கள் எழுதணும். ஸ்தோத்திரம், ரொம்ப சந்தோஷம் அங்கிள். பாடல்கள் ஆனால் நீங்களும் எழுதியிருக்கேன்னு சொன்னீங்க. நீங்கள் எப்படி எழுதுனீங்க சொல்லுங்கள். எனக்கு பாடல்கள் நான் எழுதுவதற்கு வாஞ்சையாக இருக்கிற பொழுது கர்த்தர் எனக்கு முதல்ல பாடல் கொடுத்தது ஆராதனை வேளைகளில் சில வரிகளை கொடுப்பார். கர்த்தரை நம்ம ஆராதனை செய்யும் பொழுது, ஆமாம், அப்படி சில நேரங்களில் பாடல்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். சில நேரம் வேதத்தை தியானிக்கிற வேளையில் சில வசனங்கள் நம்மோடு கூட பேசுவதாகவே தெளிவாக இருக்கும். ஆமாம், அந்த வசனத்தின் அடிப்படையில் பாடல்கள் எழுதுவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். என்னுடைய அனுபவம் கொஞ்சம் வித்தியாசம்தான். அனுபவம் பாடலாக மாற வேண்டும் என்பது என்னுடைய ஆழமான ஒரு கருத்து, ஒரு நம்பிக்கையும் கூட. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன அனுபவங்களை தந்திருக்கிறாரோ அது பாடல் வடிவம் எடுக்குமே ஆனால் மக்களை கட்டாயம் தொடும் என்பதில் நான் ஒரு ஆழமான நம்பிக்கை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த வரிசையில் தான் எனக்கு கர்த்தர் சொற்பமாக தான் பாடல்கள் எழுத கிருபை செய்திருக்கிறார். வேதம் வாசிக்கும் போது, ஜெபிக்கும் பொழுது, ஆராதனை செய்யும் பொழுது, சில நேரங்களில் போய் கொண்டிருப்போம். சில சூழ்நிலைகளும் சம்பவங்களும் கூட பாடல்கள் எழுதுவதற்கு உதவி செய்கிறது. ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் மக்கள் போகும் பொழுது அந்த சம்பவம், அந்த சூழ்நிலைகள் நம்மோடு கூட பேசுகிற வேளையில் சில வரிகளை கற்றுத் தருகிறார். அதுவும் கூட பாடலாக மாறி இருக்கிறது. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, ஜாஃபிகா வந்திருக்காங்க, டீம் வந்திருக்காங்க, நம்மளுக்காக சத்திரத்தை தேடியில் ஒரு பாட்டு பாடுவாங்களான்னு ஆசையாக காத்து கொண்டு இருப்பாங்க. அழகிய வானில் அதிசய ராகம், அந்த பாடல் நீங்கள் எங்களுக்காக பாடுங்களேன். வாலிபர்கள் இப்போ ஆசையாக காத்துட்டு இருப்பாங்க. அந்த பாடல் ஒரு இடம் பாடுங்களேங்கக்கா. அழகிய வானில் அதிசய ராகம், ஆர்ப்பரி போடி தூதரின் கூட்டம், அந்த பாட்டினிலே ஒரு அதிசயம், அதில் தெரிந்திடுதே புது ரகசியம். உலகில் வந்தார் மேசியா, 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 மேசியா. அழகிய வானில் அதிசய ராகம், ஆர்ப்பரி போடி தூதரின் கூட்டம், அந்த பாட்டினிலே ஒரு அதிசயம், அது தெரிந்திடுதே புது ரகசியம். உலகில் வந்தார் மேசியா, 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 மேசியா.
வாவ். அந்த பாடலை கேட்கும்போது உலகில் இவர்தான் மேசியா. சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ஒரு தைரியத்தோடு அறிவிக்கணும். அது இந்த பாடல்களில் பார்க்க முடியுது. உலகில் இவர்தான் மேசியா. இன்றைக்கும் இஸ்ரவேல் குறித்து அநேக ஜெப குறிப்புகள் சொல்லும்போது யூதர்கள் இன்னும் மேசியா வரலன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதற்காக தான் அந்த அழுகையின் சுவரில் முட்டி முட்டி அழுது மேசியாவே வாரும்னு சொல்கிறாங்கன்னு. ஆனால் நம்ம ஊழியத்தின் மூலமாய் நம்ம சொல்கிறோம் தைரியமாக இவர் தான் மேசியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்கள் மூலமாக ஆண்டவர் அநேகரை தொடுகிறார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ இந்த சத்திரத்தை தேடி இந்த ஆல்பம் வெளியிட்டதன் மூலமாக அநேக சாட்சிகள் உங்களுக்கு வந்திருக்கும். ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க, என்னதான் கிறிஸ்மஸ் பாடல்களாக இருந்தாலும் என் உள்ளத்துக்கு அது ஆறுதல் அளிக்கே, இந்த பாடல் பாடும்போது எங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சாட்சிகள் கட்டாயம் வந்திருக்கும். எங்களுக்கு அந்த சாட்சிகள் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். குறிப்பாக இந்த சாங் வந்து இந்த பாடல்களில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஒரு சாங் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொல்கிறத விட இந்த பாடலில் வந்து தெய்வ பிரசன்னம் இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறது கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அநேகர் சொல்லியிருக்காங்க, உங்கள் சாங் கேட்கும்போது அப்படியே ஆண்டோடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்துச்சு, எங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்குது, அப்புறம் உங்களுடைய சாங் வந்து எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக நாங்கள் மீட்டிங்ஸ்க்கு ஒரு 3 days மீட்டிங்ஸ்க்கு நாங்கள் நிறைய இடங்கள் கடந்து போகும்போது இப்போது லேட்டஸ்ட்டாக இப்போ 2 weeks பேக் கூட போயிருக்கும்போது ஒரு ஃபேமிலி வந்து அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து ரொம்ப ஒரு இடிஞ்சு போய் எல்லாருமே குடும்பத்தில் இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருந்தோம். எங்கள் வீட்டு ஹாலில் ஒரு கஷ்டத்தை நினச்சி இடிஞ்சு போய் உட்காந்துருக்கும் பொழுது டிவி ஆன் பண்ணும்போது உங்களோட அந்த சாங்ஸ் தான் வந்துச்சு. அந்த சாங்கை எல்லாருமா உட்காந்து கேட்டோம். அந்த சாங்கை கேட்டு அந்த முடிகிற நேரத்தில் அந்த எங்களுடைய ப்ராப்ளம்க்கு எல்லாம் சொல்யூஷன் அந்த சாங்கில் எங்களுக்கு வந்துடுச்சு. அது முடியும் போது எங்களுக்கு அந்த கஷ்டமே தீர்ந்துடுச்சு. இதை சொல்கிறதுக்காகவே நாங்கள் இன்னைக்கு வந்தோம் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்ராடில் உள்ள ஒரு சிஸ்டர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. அவங்க வந்து நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன், அப்போது ஆண்டவர் வந்து என் மைண்டில் ஒரு உந்துதல் கொடுத்தாரு, இந்த சாங்கை நீ கேளு அப்படின்ட்டு. உடனே உங்களுடைய யூடியூப்பில் உங்களுடைய சாங்ஸை நான் சர்ச் பண்ணி போடும்போது உங்களுடைய வர்ஷிப் வந்துச்சு. அப்போ அதை கேட்கும்போது ஒரு கூல் ப்ரீஸ் என்னை வந்து அப்படியே என்னை வந்து கன்சோல் பண்ணி அப்படியே ஆண்டோடைய பிரசனத்தை வந்து அப்படியே என்னோடய கஷ்டத்துலேருந்து அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வர ஆண்டவர் கிருபை செய்தார் அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டெஸ்டிமனிஸ்லாம் கேட்கும்போது ஆண்டவர் தகுதி இல்லை, நாங்கள் எவ்வளவு தகுதியே கிடையாது, ஆனாலும் ஆண்டவர் நம்மள இவ்வளோ கிருபை பாராட்டி நம்மளையும் மற்றவங்களுக்கு ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக வைக்கிறார் அப்படின்ட்டு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது வந்து நமக்கு இன்னும் நம்ம நல்லா ஆண்டவர்களாக இருந்து அநேக பாடல்கள், ஏன்னா பாடல் வந்து ஒரு அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டூல். அது வந்து நம்ம ஒரு காஸ்பலை ஸ்பெல் அவுட் பண்ணுறதை விட ஒரு பாடலை நம்ம பாடி முடிக்கும்போது அது அதிகமாக கிரியேட் செய்யும் மக்கள் மனதில். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி டெஸ்டிமனிஸ் கேட்கும்போது ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவர் எங்களையும் நீங்கள் வந்து ஒரு பாத்திரமாக எடுத்து மக்களுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களே அப்படின்ட்டு. அன்பினை பாடவான்ட்டு ஒரு சாங் வந்து ரட்சகரை தேடிங்கிற ஒரு ஆல்பமில் இருந்து வந்து அந்த சாங்க்கு நிறைய டெஸ்டிமனிஸ், அந்த சாங் கேட்டு நிறைய பேர் போகிற இடங்கள்ல அந்த சாங் பாட சொல்லுவாங்க. அந்த சாங் வந்து அவ்வளோ எங்களுக்கு ஆறுதலாக இருந்துச்சு, ஆண்டோடைய பிரசன்னத்தை கொண்டு வந்துச்சு. அப்போ நம்ம ஒரு நேரம் தான் பாடியிருப்பானா, அது வந்து எவ்வளோ மக்கள் மத்தியில் அது வந்து கிரியேட் செய்யுது. அது மக்கள் அதை கேட்கும்போது அது மக்கள் மனதில் அது ஆழமாக பதியுது, அவங்களுடைய மனதை மாற்றுது, அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுற அளவுக்கு ஆண்டவர் வந்து கிரியேட் செய்கிறாரு. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி டெஸ்டிமனிஸ் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். ஆண்டவரே இன்னும் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க, எங்களை இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா அப்படின்ட்டு தான் ஆண்டவர்கிட்ட வந்து நான் கேட்பேன் இந்த மாதிரி டெஸ்டிமனிஸ்லாம் கேட்கும்போது. பிரைஸ் காட். நீங்கள் சொன்ன அந்த பாட்டு நீங்கள் சொல்லும் போதே என் மைண்டில் ஓட ஆரம்பிச்சிட்டு, அன்பினை பாடவா, இரக்கத்தை பாடவா, தாழ்மையை பாடவா, ஆண்டவருடைய குணாதிசயங்களே அந்த பாட்டிலேயே கொண்டு போகும் நம்மளை. ஏன்னா சில நேரம் ஆண்டவருக்காக நன்றி சொல்லணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். பொதுவாக வெளிநாடுகளில் குறிப்பாக அமெரிக்க தேசத்தில் டிசம்பர் மாதத்தை தேங்க்ஸ் கிவிங் மந்த்னே செலிப்ரேட் பண்ணுவாங்க.
ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட கேட்டால் தெரியும், இது வந்து தேங்க்ஸ் கிவிங் மந்த்து, அதனால் அவங்கெல்லாம் கொஞ்சம் லிபரலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா அந்த மந்த்து ஃபுல்லாக தேங்க்ஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த 2025 டிசம்பர் வந்துட்டோம். அப்போது அவரோட நன்மைகள் நினச்சி பார்க்கும்போது அன்பை பாடவா இல்லை இரக்கத்தை பாடவா தாழ்மையை பாடவா, அந்த பாட்டு உண்மையிலே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அதோட சாட்சிகள் நீங்கள் சொல்லும்போது கேட்கும்போது உண்மையிலே பெரிய விஷயமா இருக்குதுக்கா. டாடி கம்போஸ் பண்ண சாங் தான் அது, ரட்சகரை தேடி அப்படின்ட்டு ஒரு ஆல்பம்ல இருந்து வந்திருக்கு. ஏன்னா சொல்லப்போனால் பாடல்கள் வந்து மக்கள் மத்தியில் வந்து அவ்வளோ ஒரு கிரியை செய்யுது. எனக்குமே பர்சனலாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமில் இருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் பாடல் மூலமாக தான் என்கிட்ட பேசுவார். இது வந்து நிறைய நேரத்தில் வந்து நான் உணர்ந்துருக்கிறேன். ஒரு கஷ்டத்தில் நைட் படுத்திருப்பேன், காலையில் எந்திக்கும் போது ஏதோ ஒரு சாங், அந்த சாங் என் ஃபெமிலியராகவே இருக்காது, ஏதோ ஒரு நேரம் 2 நேரம் கேட்டிருப்பேன், அந்த பாடல் என் வாயில் வரும். சில நேரம் அந்த ஸ்டாண்ட்ஸாக வாயில் வரும். அப்படியே அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் பேசுவார். அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தா அதே மாதிரி நடந்திருக்கும். ஸோ ஆண்டவர் வந்து பாடல் வழியாக நம்மகிட்ட வந்து பேசுகிறத உணர முடியும். ஸோ பாடல் வந்து அதோடைய வரிகள் வார்த்தைகள் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக மக்கள் மத்தியில் வந்து போய் சேருது. ஆண்டவர் வந்து எங்களை அதுக்கு ஒரு டூலாக பயன்படுத்துகிறாருங்கும் போது நாங்கள் வந்து நிச்சயமாக ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். ஆமென் ஆமென். அண்ணே நீங்கள் சொல்லுங்கள், இவங்க அப்பையிலேருந்து உருவாக்கி கொண்டிருக்காங்க, நீங்கள் தான் இப்போ வெளியிலேருந்து பார்த்துருப்பீங்க. இந்த குடும்பத்தில் சேரும்போதும் உங்களுக்கு பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும். நீங்கள் சொன்னீங்க ஆண்டவர் அழகாக கொண்டு வந்து இணைச்சார்னு. நீங்கள் கேள்விப்பட்ட சாட்சிகள் சொல்லுங்களேன். ரொம்ப காமனாக நான் கேள்விப்பட்ட சாட்சி, கிறிஸ்து பிறப்பை நாங்கள் பெற்று அனுபவிக்க உங்களுடைய பாடல்கள் அதிகமாக இருக்கு உதவுதுன்னு சொல்லி சாட்சி சொல்றதை கேட்க முடிஞ்சது. we are able to feel the Christmas vibe. ஆமாம், அந்த கிறிஸ்மஸுடைய வைபை அப்படியே நாங்கள் ஃபீல் பண்ணுவதற்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு சொல்லி நிறைய சாட்சிகளை நாங்கள் கேட்கவும் முடிந்தது. ஒவ்வொரு சாங்குக்கும் மக்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ்லேயும் நாங்கள் அதை உணர முடிந்தது. ஆமாம், ஒரு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்காக உலகத்துக்காக ஏன் வந்தார், அவர் வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பாடலின் மூலமாக நீங்கள் கொடுக்கிறது எங்களை தொடுகிறது. எங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு நல்லதொரு தேவன் உண்டு என்பதை நாங்கள் உணர்கிறோம் என்று சொல்லி மக்கள் சொல்லுகிறத ஒரு பிரதான சாட்சியாக நம்ம கேட்க முடிகிறது. பிரைஸ் காட் அண்ணே. அக்கா, இப்போ நீங்கள் பாடின அநேக பாடல்களில் பாட்டு பாடுவேன், புது பாட்டு பாடுவேன், அந்த பாட்டுமே கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் சங்கீதக்காரர் சொல்லியிருக்கிறாரு. இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் புது பாடல்கள் பாடுகிறதா எல்லாருக்குமே ஆசை. அந்த பாட்டு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த பாட்டு எங்களுக்காக ஒரு இடம் பாடலாமா நீங்கள்? ஓகே அக்கா. பாட்டு பாடுவேன், புது பாட்டு பாடுவேன், இயேசு என்னை தேடி வந்ததா. தாளம் போடுவேன், கை தாளம் போடுவேன், இயேசு எந்தன் உள்ளம் பிறந்ததா. விண்ணும் மண்ணும் பாடிட, விந்தை பாலன் கேட்டிட, நானும் பாடுவேன், மகள் நாடி பாடுவேன். விண்ணும் மண்ணும் பாடிட, விந்தை பாலன் கேட்டிட, நானும் பாடுவேன், மகள் நாடி பாடுவேன். ஆனந்த பாட்டு இது, சந்தோஷ பாட்டு, ஆனந்த பாட்டு இது, ரட்சிப்பின் பாட்டு. பாட்டு பாடுவேன், புது பாட்டு பாடுவேன், இயேசு என்னை தேடி வந்ததா. தாளம் போடுவேன், கை தாளம் போடுவேன், இயேசு எந்தன் உள்ளம் பிறந்ததா. ஆமென். ஆண்டவருக்காக பாட்டு பாடுவேன், ஏன்னா என் உள்ளத்தில் பிறந்தார் அப்படிங்கிற அழகான சத்தியத்தை அது அறிவிக்குது. இயேசு உள்ளத்தில் பிறந்தா அந்த சந்தோஷத்தை விட வேற எந்த சந்தோஷமும் உலகத்தில் ஈடானது இல்லை. அந்த ரட்சிப்பின் நாட்கள் அதை நினைத்து பார்க்கும்போதே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். இயேசு உள்ளத்தில் பிறக்கிறதுங்கிறது பாவ உள்ள மனுஷ வாழ்க்கை மரித்து இயேசு கிறிஸ்து பிறந்து புது மனுஷனாக நம்ம உருவாகிறோம் அப்படிங்கிறது. அதனால் நான் பாட்டு பாடுகிறேங்கிற அந்த சத்தியத்தையே அழகாக ஒரு பாட்டு மூலமாக கன்வே பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த நிகழ்ச்சியோட கடைசியில் நாங்கள் எப்போயுமே இந்த ஆராதனையும் அனுபவமில் என்ன கேட்போம் அப்படின்னா, பார்த்துட்டு இருக்க வாலிபர்கள் யோசிப்பாங்க, அவங்கள மாதிரி நாங்கள் எப்போ ஊழியம் செய்கிறது, ஆண்டவர் எங்களை எப்படி பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக காத்து கொண்டு இருப்பாங்க. சொல்லுங்கள் ஜேக்கப் அங்கிள், நீங்கள் சொல்லுங்கள், இந்த சத்திரத்தை தேடி இந்த பாதையில் ஆண்டவர் உங்களை நடத்தினார். கேசட்லேருந்து 1998 2025 வரைக்கும் நடத்தி இருக்கிறார்.
ஒருவேளை இன்றைக்கு வாலிபர்கள் உங்களை போல ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், பாடல்கள் வெளியிடணும் அப்படின்னா நீங்கள் என்ன ஆலோசனையாக சொல்லுவீங்க? இப்போ உள்ள வாலிபர்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக டியூன் இருக்கணும், அந்த பீட்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும், பாட்டெல்லாம் டான்ஸ் ஆடுறாப்புல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும் அப்படி ஒரு எண்ணத்தோடு தான் பாடல்கள் இருக்கணும். இப்போ நான் கூட என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் இந்த டான்ஸ் பீட்டு பைலா பீட்லலாம் பாட்டு ஏன் எழுத மாட்டேங்கிங்க அப்படின்ட்டு. அதுக்குரிய தாளந்துள்ள நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எழுதுவாங்க. என்னுடைய நோக்கம் வந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும், எல்லாரும் பாடணும், எல்லாரும் பாடி துதிக்கணும் அப்படிங்கிறது தான். அதுதான் என்னுடைய நோக்கம். அதனால் வாலிபர்கள் வந்து நீங்கள் ஆண்டவருடைய அந்த டியூனு லிரிக்கு எல்லாத்துலேயுமே அந்த பரிசுத்தம் டிவைனிட்டி இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கேற்றாப்புல உங்களை பக்குவப்படுத்திக்கிடணும். பாட்டுன்னா சும்மா டான்ஸ் ஆடணும். இப்போ இந்த துதி ஆராதனைகளெல்லாம் பார்த்தாச்சுன்னா நிறைய அந்த புகைடிக்கிறது, கொடி பிடிக்கிறது இப்படிலாம் வருதில்ல. அப்படின்ட்டு அதனுடைய அர்த்தம்லாம் எங்களுக்கு புரியவே இல்லை. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணத்தோட, பக்தியோட, ஆவியோடும் கருத்தோடும் பாடணுங்கிறது தான் நம்மளுடைய வேதம் சொல்லுது. அந்த ஆவியோடும் கருத்தோடும் பாடணுங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம பாடி ஆண்டவருக்கு நம்மளை அர்ப்பணித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அக்கா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா உங்களை மாதிரி நிறையா பெண் பிள்ளைகள் பாட ஆசைப்படுவாங்க. ஜெஃபிகா பாடுறாங்க, நானும் அந்த ஊழியத்தை செய்யணும்னு. நீங்கள் என்ன ஆலோசனை சொல்ல விரும்புகிறீங்க? வெரி சிம்பிள். அதாவது ஒன்றும் பேரில் சொல்லியிருக்கு எப்படின்னா, பைபிளில் ஈற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்க அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அப்படின்ட்டு. அது ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுபடி நம்ம செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து என்னோட ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவாங்க, பரிசுத்தம் அதுதான் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். நம்ம வந்து ஆண்டவரை போல பரிசுத்தமாக இருக்க முடியாது, ஆனால் அந்த ஒரு எண்ணம் எப்போவுமே நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே நம்ம போல பரிசுத்தமாக இருக்கணும், அந்த வே தான். அதுக்கு நம்ம அந்த முயற்சியை ஆண்டவர் வந்து நிச்சயமாக அங்கீகரிப்பார். ஸோ அது வந்து எல்லா யூத்துமே இப்போ வந்து அது ரொம்ப டிவியேட் ஆகி போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அட்ராக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது, முந்தி மாதிரி கிடையாது. இப்போ வந்து எங்கே திரும்பினாலும் அவங்கள வந்து கவர்ச்சிக்கிற மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் விட்டு அவங்க வரணும் அப்படின்னா இந்த பரிசுத்தத்துக்கு நேராக அவங்க எடுக்கிற அந்த முயற்சி கட்டாயம் அது வந்து யூத் வந்து அதை ஆண்டவர் அங்கீகரிப்பார். பரிசுத்தம் அதுதான் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். ஸோ பைபிளில் ஆண்டவர் பரிசுத்தமாக இருக்கணும்னா என்ன சொல்லியிருக்காரு, அதுபடி நம்ம நடக்கணும். வேதத்தின்படி நம்ம நடக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் அவங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். அண்ணே நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ஊழியக்காரராக வாலிபர்கள் பார்த்து கொண்டு இருப்பாங்க, எப்படி ஆராதிக்கிற விஷயத்தில், பாடல்கள் வெளியிடுகிற விஷயத்தில் அவங்களுக்கு நீங்கள் உங்கள் ஆலோசனையை சொல்லுங்களேன். ஆராதனைனா வேதத்தின் வெளிச்சத்தில் நம்ம பார்க்க விரும்புவோமே. ஆனால் பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். ரோமர் 12:1 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அதனுடைய அர்த்தம், அந்த வசனத்தின் ஆழம், ஆராதனை என்றால் கொடுப்பது என்பதை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. Worship is nothing but giving. நம்மையே பலிபீடத்தில் கொடுக்கிறது ஆராதனை. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை கர்த்தர் ஆராதனை செய்யும்படியாக அழைக்கிறார். ஆதியாகமம் 22:4-5 வசனங்களை பார்க்க முடிகிறது. அங்கே மோரியா மலையில தன்னுடைய ஒரே மகனாகி ஈசாக்கை கொடுக்கிறத வேதம் காண்பித்து கொடுக்கிறது. ஸோ ஆராதனை என்றால் குதிப்பது அல்ல, கத்துவதும் அல்ல, நம்மையே கொடுப்பது. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. பலிபீடத்தில் அன்பு வாலிப தம்பிமா தங்கச்சிமா உங்களே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை அவருக்கு உகந்த வண்ணமாக வணைந்து கொள்ளுவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சில நேரங்களில் நிறைய வாலிபர்கள் நாங்கள் சந்திக்கிறோம், எனக்கு தாளந்து இல்லையே என்று சொல்லி புலம்புகிற சில கூட்டத்தை பார்க்க முடிகிறது. தாளந்துகளை குறித்து வேதம் நிறைய சொல்லுது. வேதாகமத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 14-30 வசனம் வரைக்கும் படித்து பார்க்கும் பொழுது 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து 5ஐயும் 2ஐயும் வைத்திருந்தவங்க அதை டபுளாக மாத்துறாங்க, ரெட்டிப்பாய் கொண்டு வராங்க. 1 இருந்த மனிதன் மாத்திரம் அதை புதைத்து வைக்கிறார். கர்த்தர் அந்த மனிதனிடத்துல கடிந்து கொள்கிறத பார்க்க முடிகிறது.
அப்போ தாளந்து எல்லாருக்கும் உண்டா அப்படிங்கிற கேள்வி எழும்புகிறது இல்லை. தாளந்தே கர்த்தர் எல்லாருக்கும் தந்திருக்கிறார். அல்லேலூயா. வாலிப தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் கற்றுக்கிட்டு கொடுத்துருக்கிறார், உங்களுக்கும் கொடுத்துருக்கிறார், எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். சிலருக்கு பாடுறதுக்கு கிருபை கொடுத்துருக்கிறாரு, சிலருக்கு போதிக்கிறதுக்கு கிருபை கொடுத்துருக்கிறாரு. ஆமாம், சிலருக்கு நல்ல முழங்கால கொடுத்து நல்லா ஜெபிக்கிறதுக்கு, திறப்பில் நின்று ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாரு. சிலருக்கு சேவை செய்கிறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறாரு. தாளந்துகள் எல்லாருக்கும் உண்டு. அந்த தாளந்துகளை ஒரு தாளந்து பெற்றுக்கொண்டு புதைத்து வைத்த மனிதனை போல நம்ம புதைத்து வைக்காதபடிக்கு தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு, ஆதியாகமம் 6:8 நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி வேதம் சொல்லுது. அந்த கிருபைக்கு காரணம் என்ன? ஆதியாகமம் 6:9 கடைசியில் வேதம் அருமையாக சொல்லுகிறது, நோவா கர்த்தரோடு சஞ்சரித்தான். He walked with God. ஆமா, ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சியுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க. ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து விடுங்க, அவரோட கூட நடப்பீர்களே. ஆனா கர்த்தர் உங்களுக்கு தாழ்ந்துகளை இன்னும் கூட்டி தருவார். இன்னும் அவருடைய விரும்புகிற வண்ணமாக அவரை ஆராதனை செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இறுதியாக 1 பேதுரு 1:10-11 எடுத்து வாசித்து பார்ப்போமே. ஆனா அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும். உறுதி செய்து கொள்வோமே. ஆனா ஒரு நாளும் நீங்க அசைக்கப்படுவதில்லை, மறந்து விடாதீங்க. ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறீர், என்னை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறீர், இந்த உறுதிப்பாட்டுக்குள்ள நம்ம பயணப்பட அர்ப்பணிப்போமே. ஆனா சகலமும் வரும். ஆமென். அருமையான சத்தியத்தை நீங்கள் சொல்லி கொடுத்துருக்குறீங்க. தேவனுக்கு கேட்குற பலிகளை நம்மளுக்கு கொடுக்கும்போது, ஆராதனையாக ஏறெடுக்கும் போது ஆண்டவர் அதை அங்கீகரிப்பார். அங்கிள் அதான் சொன்னாங்க, இந்த காலத்தில் உள்ள இளைஞர்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. ஆராதனைங்கிறது உள்ளத்திலிருந்து வருகிறது. பரிசுத்தம் முக்கியமானது. அதை உங்கள்கிட்ட இடத்துலேருந்து பார்க்க முடிகிறது. ஏன்னா உங்கள் பாடல்களில் ஒரு இடத்துல கூட பரிசுத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீட்டாக இருக்கும், பெர்ஃபெக்டாக இருக்கும். ஆண்டவர் அதை கனப்படுத்தி அதையும் ஆசீர்வதிக்கிறத பார்க்க முடிகிறது. நான் விசுவாசிக்கிறேன், இதற்கு பிறகு அநேக இளைஞர்கள் மனதில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும். நிச்சயமா நாங்களும் பரிசுத்தமா இதே போல ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு டீமா, ஆராதிக்கிற ஒரு ஊழியர்களாக எழும்புவோன்னு அவங்களும் ஆசைப்படுவாங்க. ஸோ இன்றைக்கும் உங்களோட வேல்யூபிளான டைம் எங்கள் கூட கொடுத்து உங்கள் சாட்சிகளை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நாங்களும் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துகளையும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துகளையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தேங்க் காட். தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ. பிரைஸ் காட். என்ன நேயர்களே, பார்த்தீங்களா இன்னைக்கு சத்திரத்தை தேடி குழுவினரின் மூலமாய் ஆண்டவர் இந்த பாடல்களை எப்படி தந்தாருன்னு. 1998 இருந்தே அவங்க உருவாகின விதம், ஒவ்வொன்றாய் ஆண்டவர் அவங்கள பக்குவப்படுத்தி பரிசுத்தத்தை நிலைநிறுத்தி ஆராதனையின் முக்கியத்துவத்தை கொடுத்து அவங்க அழைத்த அழைப்பில் உறுதியாக இருந்தாங்க. ஒரு பொழுதும் அவங்க விலகவே இல்லை. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் இப்படி பாட்டு போடுங்க, அப்படி பாட்டு போடுங்க, டான்ஸுக்கு போடுங்க. இல்லை, ஆண்டவர் கொடுத்த அழைப்பில் உறுதியாக இருக்கிறனால ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்து இன்றைக்கு உங்கள் முன்பாகவும் உயர்த்தி வைத்திருக்கிறார். நீங்களும் இதே போல் இந்த ஆராதனையும் அனுபவமும் நிகழ்ச்சியை பார்த்திருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இதே போல இன்னொரு ஆராதனையும் அனுபவமும் நிகழ்ச்சியில நாங்கள் உங்களை சந்திக்க ஆசையாக இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த கருத்துக்களை ஸ்கிரீனில் தெரிகிற மொபைல் நம்பர் மூலமாய் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் அடுத்த வாலிபர் உலகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வார எபிசோடு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணிற்கு அழைத்து நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு வாலிபர் உலகம் நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். Until then, it's bye from Jesus Redeems Youth Wing. Merry Christmas and a prosperous New Year. This program is sponsored by Brother Aaron Alex Jabaraj and family, Madurai. Happy birthday baby Lucretia Hannah. செப்பனியா 3:20 படி கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராக. This program is sponsored by Brother Jesu Michael and family, JM பழமுதிர் நிலையம், திருப்பூர். என்னாகமம் 6:25 படி கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்
9942246611. இமெயில் முகவரி partners@jesusredeems.org. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.